Hi viewers, TNBC 6th to 12th ஆங்கிலம் டு தமிழ் மொழியாக மாற்றுக பார்ட் 4. Easily we get 195 out of 200. ஹாய் வியூவர்ஸ், ஹானரி டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மதிப்புறு முனைவர், சி பி நிறுத்தக்குறி, சி தறி, டி காப்பி இலக்கியம். ஆன்சர் ஏ மதிப்புறு முனைவர் என்றால் ஹானரி டாக்டரேட். சீஃப் மினிஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ அகழாய்வு, பி முதலமைச்சர், சி நவீன இலக்கியம், டி சிறுத்தை. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மின்னணு கருவிகள், பி நுண்ணீர் முறி, சி மலைமுகடு, டி கலைப்படைப்புகள். எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள். நானோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ ஒளியன், பி நுண் தொழில்நுட்பம், சி பின்னுதல், டி நேர்மை. நானோ டெக்னாலஜியில் நுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி. ரிவிலேஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லில் தேர்ந்தெடுக்க. ஏ ஒளிபிறப்பியல், பி மீட்டுருவாக்கம், சி பள்ளத்தாக்கு, டி கொம்பு. ஆன்சர் பி மீட்டுருவாக்கம்னு ரிவிவேலேஷன்ஸ். ரிவிவேலிசம் என்றால் மீட்டுருவாக்கம். ஜீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ அசை, பி மரபணு, சி காப்பி இலக்கியம், டி விழிப்புணர்வு. மரபணு என்றால் ஜீன். ட்ரம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஆளுமை, பி முரசு, சி கலைப்படைப்புகள், டி வரி. ட்ரம் என்றால் முரசு. ரெனேசான்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ இந்திய தேசிய இராணுவம், பி மறுமலர்ச்சி, சி புல்லாங்குழல், டி தோல் பழந்திருந்த. ரெனேசேஷன் என்றால் மறுமலர்ச்சி. ரெனேசான்ஸ் என்றால் மறுமலர்ச்சி. தீசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஏவுத்தடை, பி ஆய்வேடு, சி கைவினைப் பொருட்கள், பி தொண்டு. ஆய்வேடு என்றால் தீசிஸ். ரெடிமேட் ட்ரெஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஆவணம் குறும்படம், பி ஆயத்தாடை, சி கலைச்சொல், டி ஒவ்வாமை. ஆயத்தாடை என்றால் ரெடிமேட். எக்ஸ்கலேஷன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. பி ஏ அகழாய்வு, பி கதாநாயகன், சி முதலமைச்சர், டி கலைச்சொல். அகழாய்வுன்னு எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன்ஸ் என்றால் அகழாய்வு. இன்ஃப்ராரெட் ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ கைவினைஞர், பி கலைச்சொல், சி அகச்சிவப்பு கதிர்கள், டி மெய்யொலி. சி அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ். லெக்சிகோகிராஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ பொறிப்பு, பி அகராதியல், சி குறியீட்டியல், டி ஒளியன். ஆன்சர் பி அகராதியல் என்றால் லெக்சிகோகிராஃபி. சிலைபல் என்றால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ அசை, பி குதிரையேற்றம், சி மரபணு, டி குறியீட்டியல். ஆன்சர் ஏ அசை என்றால் சிலைபல் எழுத்து அர்த்தம். ஃபேக்ட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. பேரகராதி, ஏ பி ஆலை, சி பக்தி இலக்கியம், டி ஒளிபிறப்பியல். ஆன்சர் பி ஃபேக்ட்ரி ஆலை. சப்போர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மெய்யியல் தத்துவம், பி ஆதரவு, சி புரட்சி, டி இந்திய தேசிய இராணுவம். சப்போர்ட் ஆதரவு. ஆஸ்திடிக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ தையல், பி குறியீட்டியல், சி அழகியல் அல்லது முருகியல், டி மொட்டு. ஆஸ்தட்டிக்ஸ் என்றால் அழகியல் அல்லது முருகியல். பர்சனாலிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஆளுமை, பி கல்வெட்டு, சி முரசு, டி பக்தி இலக்கியம். ஏ ஆளுமை என்றால் பர்சனாலிட்டி. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஆவண குறும்படம், பி பக்க விளைவு, சி ஆயத்தாடி, டி புரட்சி. ஏ ஆவண குறும்படம் என்றால் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ தலைமை பண்பு, பி பக்தி இலக்கியம், சி அறிவாளர், டி மொழிபெயர்ப்பு. சி அறிவாளர் என்றால் இன்டலெக்சுவல் என்று பெயர். அறிவாளர் என்றால் இன்டலெக்சுவல்.
ஓர்னமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மெல்லிசை, பி அணிகலன், சி புறவத கதிர்கள், டி ஏபுத்தொடை. அணிகலன் என்றால் ஓர்னமெண்ட், அணிகலன். டிசீஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ சொற்றொடர், பி நோய், சி பண்டைய இலக்கியம், டி எழுத்துரு. நோய், டிசீஸ். நோய் என்றால் டிசீஸ். இன்டெகிரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. செவ்வியல் இலக்கியம். ஏ பி நேர்மை, டி மீன் தொழில்நுட்பம், ஏ டி ஏவு ஊர்தி. ஆன்சர் பி நேர்மை என்றால் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை. ஹார்ன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ வெப்பமண்டலம், பி கொம்பு, சி மீட்டுருவாக்கம், டி ஏவுகணை. ஹார்ன் என்றால் கொம்பு. எக்ஸிபிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ தத்துவம், பி புரட்சி, சி கைவினைப் பொருட்கள், டி வெட்டிக்கிளி. எக்ஸிபிஷன் பொருட்காட்சி. எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கலாமா வாங்க. 25 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் ரைட்டு. அவுட் ஆஃப் 200. இன்ஸ்கிரிப்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ பொறிப்பு, பி பகுத்தறிவு, சி அகராதியல், டி புறவத கதிர்கள். ஆன்சர் ஏ பொறிப்பு என்றால் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு கூட சொல்லுவாங்க. லாக்சிகான் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ பேரகராதி, பி பால் பண்ணை, சி ஆலை, டி பண்டைய இலக்கியம். ஏ பேரகராதி என்றால் லாக்சிகான். மைத் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ திறமை, பி புறவத கதிர்கள், சி தொன்மம், டி வெற்றி. சி தொன்மம் என்றால் மைத். ஸ்ட்ரைக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ தறி, பி பண்டைய இலக்கியம், சி தொழில் நிறுத்திருத்தல், டி ஞானி. ஆன்சர் சி தொழில் நிறுத்திருத்தல் தான் ஸ்ட்ரைக். டேனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ சமூக சிறுத்தவாதி, பி தோல் பதனிதழ், சி மறுமலர்ச்சி, டி ஒப்பிலக்கணம். சி பி தொழில் பதனிடுதல், தோல் பதனிடுதல் தான் டேனிங் சொல்லுவாங்க. சேரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் தேர்ந்தெடுக்க. ஏ எழுத்து சீர்திருத்தம், பி தொண்டு, சி ஆய்வேடு, டி வீடியோ தொழில்நுட்பம். சேரிட்டி என்றால் தொண்டு. ஃபிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மெய்யியல் தத்துவம், பி புதர், சி ஆதரவு, டி மீன் தொழில்நுட்பம். ஏ ஆன்சர் ஏ மெய்யியல் தத்துவம், ஃபிலாசபி. ஃபிலாசபர் என்றால் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மலைமுகுடு, பி மீன் தொழில்நுட்பம், சி மெய்யாயியலர், டி சாய்மேற்றுதல். ஆன்சர் டி மெய்யாளர் என்றால் ஃபிலாசபர். கன்சோனன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ எழுத்துரு, பி பண்பாடு கழகம், சி மெய்யொலி, டி கோடை மொழிதல். கன்சோனன்ட் என்றால் மெய்யொலி. பட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஏவுகணை, ஏவு ஊர்தி, பி பண்டமாட்டு முறை, சி மொட்டு, டி முக்கோழி. மொட்டு என்றால் பட். டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஏவுகணை, பி புணர்ச்சி, சி மொழிபெயர்ப்பு, டி மூலிகை. டிரான்ஸ்லேஷன் என்றால் மொழிபெயர்ப்பு. மெலடி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மெல்லிசை, பி பட்டய கணக்கு, சி அணிகலன், டி மீட்டுருவாக்கம். ஆன்சர் ஏ மெல்லிசை என்றால் மெலோடி. சென்டென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ சொற்றொடர், பி பழங்குடியினர், சி நெய், டி மறுமலர்ச்சி. ஆன்சர் ஏ சொற்றொடர் என்றால் சென்டென்ஸ். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ செவ்வியல் இலக்கணம், பி பின்னுதல், சி நேர்மை, டி ஆய்வேடு. ஆன்சர் ஏ செவ்வியல் இலக்கியம் என்றால் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ முதலமைச்சர், பி மீட்டுருவாக்கம், செவ்வியல் இலக்கியம், சமவெளி, டி. ஆன்சர் சி. ட்ரோபோலாஜிக்கல் ஜோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ வெப்பமண்டலம், பி பள்ளத்தாக்கு, சி கொம்பு, டி மெய்யொலி. ஆன்சர் ஏ வெப்பமண்டலம் என்றால் டிராபிக்கல் ஜோன். லோக்கஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ ஒப்பிலக்கணம், பி தன்னார்வலர், சி வெட்டுக்கிளி, டி உயிரொலி. சி வெட்டுக்கிளி என்றால் லோக்கஸ்ட்.
வெட்டுக்கிளி என்றால் லொக்கஸ்ட். விக்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தந்திருக்க ஏ உயிரி தொழில்நுட்பம், பி வணிகம், சி வெற்றி, டி நூல். விக்டரி என்றால் வெற்றி, சி. செயின்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தந்திருக்க ஏ நாட்டுப்புற இலக்கியம், பி மதிப்பு முனைவர், சி ஞானி, டி நிறுத்தக்குறி. ஞானி என்றால் செயின்ட். சோஷியல் ரீஃபார்மர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தந்திருக்க ஏ சமூக சீர்திருத்தவாதி, பி புல்லாங்குழல், சி தோல் பதனிதல், டி மொட்டு. ஆன்சர் ஏ சமூக சீர்திருத்தவாதி தான் சோஷியல் ரீஃபார்மர். டையிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தந்திருக்க ஏ நம்பிக்கை, பி மின்னணு கருவிகள், சி சாயமேற்றுதல், டி நுண்ணுயிர் முறி. சி சாயமேற்றுதல், டையிங். பிளைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க ஏ நவீன இலக்கியம், பி அகழாய்வு, சி சமவெளி, டி கதாநாயகன். சி சமவெளி, பிளைன். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க ஏ காப்பி இலக்கியம், பி அசை, சி சட்டமன்ற உறுப்பினர், டி குதிரையேற்றம். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர். ரிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ கலைப்படைப்பு, பி ஆளுமை, சி சடங்கு, டி கல்லொட்டு. சி சடங்கு என்ற ரிட். எம்பளம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ மரபணு, பி மறுமலர்ச்சி, சி சின்னம், டி சட்டமன்ற உறுப்பினர். ஆன்சர் சி சின்னம் என்றால் எம்பளம். மார்க் பார்க்கலாமா? 50 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் கரெக்டு. ஸோ டிஎன்பிசி அவுட் ஆஃப் 200 ஓகே. ரீஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ கலைச்சொல், பி ஆவண குறும்படம், சி சீர்திருத்தம், டி பக்க விளைவு. சி சீர்திருத்தம். ரீஃபார்ம் என்றால் சீர்திருத்தம். பிக்டோகிராஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ குறியீட்டியல், பி பொறிப்பு, சி சித்திர எழுத்து, டி பகுத்தறிவு. சி சித்திர எழுத்துனா பிக்டோகிராஃபி. பிக்சருடைய கிராஃபி தான் பிக்டோகிராஃபி, சித்திர எழுத்து. லியோபார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ பக்தி இலக்கியம், பி பேரகராதி, சி சிறுத்தை, டி பால் பண்ணு. சி சிறுத்தை, லியோபார்டு. ரீஜனல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ முரசு, பி ஆய்வேடு, சி வட்டார இலக்கியம், டி சடங்கு. ஆன்சர் சி வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர். அவேர்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ புரட்சி, பி மெய்யியல் தத்துவம், சி விழிப்புணர்வு, டி புதர். ஆன்சர் சி விழிப்புணர்வு, அவேர்னஸ். காஸ்மிக் ரே என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ ஆயத்தாடி, பி ஞானி, சி விண்வெளி கதிர்கள், டி சீர்திருத்தம். சி விண்வெளி கதிர்கள், காஸ்மிக் ரே. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ அகராதிகள், பி சாயமேற்றுதல், சி விண்வெளி தொழில்நுட்பம், டி சித்திர எழுத்து. ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். டேக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ புரோத கதிர், பி மெல்லிசை, சி வரி, டி பட்டய கணக்கர். சி வரி, டேக்ஸ். ரீஃபார்மிங் த லெட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ எழுத்து சீர்திருத்தம், பி கைவினைப் பொருட்கள், சி தொண்டு, டி மொழிபெயர்ப்பு. ஏ எழுத்து சீர்திருத்தம், ரீஃபார்மிங் லெட்டர்ஸ். ஃபாண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ மெய்யொலி, சி பி எழுத்துரு, சி கூடைமுடிதல், டி கைவினைஞர். எழுத்துரு என்றால் ஃபாண்ட்டு. லான்ச் வைக்கிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ மொட்டு, பி ஏவுகணை ஊர்தி, சி முக்குழி, டி தையல். ஆன்சர் ஏவு ஊர்தி என்றால் லான்ச் வைக்கிள். மிசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ மொழிபெயர்ப்பு, பி ஏவுகணை, சி மூலிகை, டி தலைமை பண்பு. ஏவுகணை என்றால் மிசல் என்றால் ஏவுகணை. கம்பேரிட்டிவ் கிராமர் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ வெட்டுக்கிளி, பி ஒப்பிலக்கணம், சி உயிரொலி, டி தத்துவம். பி ஒப்பிலக்கணம் என்றால் கம்பேரிட்டிவ் கிராமர். அல்லது என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க ஏ பண்டைய இலக்கியம், பி சொற்றொடர், சி ஒவ்வாமை, டி பழங்குடியினர். ஒவ்வாமை என்றால் அலர்ஜி.
ஃபோன் மீ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மீ தொழில்நுட்பம், பி செவ்வியல் இலக்கியம், சி ஒலியன், டி பின்னுதல். சி ஒலியன் என்றால் ஃபோன் மீ. ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மீட் உருவாக்கம், பி வெப்பமண்டலம், சி ஒலிபரப்பியல், டி பள்ளத்தாக்கு. சி ஒலிபரப்பியல்னால் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் என்று பெயர். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் என்றால் ஒலிபரப்பியல். Hi viewers, 66 questions out of 68. So 10 bits out of 200, you got 200. 66 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. 66. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும். என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை அழுத்துவோம். நன்றி.